இங்கே ஒரு பொண்ணு நம்ம எவ்வளோ அழகாக இருக்கோம்னு கண்ணாடியில் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு தெரியாமலே இவளுக்கு பின்னால் இருந்து ஒரு பேய் இவ்வளோ கொழுப்பு சக்தி எல்லாம் உறிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதனாலேயே இவ எவ்வளோ சாப்பிட்டாலும் உடம்புல வெயிட் போட மாட்டேங்குது. அதுக்கு பதிலாக இன்னும் ஒல்லி ஆகிட்டே போயிட்டுருக்கா. இப்போ அந்த பேய் உடம்புல உள்ள கொழுப்பு சத்தெல்லாம் உறிஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அவளோட புரத சத்தை உரிய ஆரம்பிக்குது. ஒரு நாள் பேய் ஓட்டுற பொண்ணு இந்த ஜிம்முக்கு வரா. அப்போது ஒரு பொண்ணுக்கு பின்னால் பேய் இருக்கிறத பார்த்ததும் பின்னாலே ஃபாலோ பண்ணிட்டு போய் அந்த பொண்ணுக்கிட்ட நைஸாக பேச்சை போட்டு அவள் ஷோல்டரில் கையை வைக்கிறா. அப்படி வச்ச அடுத்த செகண்டே அவள் உடம்புல அந்த டேட்டோ உடஞ்சி இந்த உடம்புல ஒட்டிக்குது. உடனே அந்த பேயும் அவன் உடம்ப விட்டு போயிடுது. இப்போ இன்னொரு பொண்ணு ஜிம்மில் எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சுட்டு வெயிட் செக் பண்ணி பார்க்குறா. அப்போ வெயிட் கம்மியாகாமல் அதிகமாகதை பார்த்ததும் ரொம்ப டென்ஷன் ஆகுறா. அப்போ சடனாக வெயிட் மிஷின் வந்து ஏதோ கருப்பு கலரில் புகை மாதிரி மொத்த ஜிம்மையும் கவர் பண்ணுது. அப்போ தான் அந்த பேய் ஓட்டுற பொண்ணுக்கு புரியுது இந்த மிஷின் தான் சபிக்கப்பட்டிருக்குன்னு. ஏன்னா மக்கள் ஒரு தடவையும் வெயிட் செக் பண்ணும்போது அவங்க வெயிட் குறையன்ற பார்த்ததும் உடம்புலேருந்து வர கெட்ட எமோஷன் மூலமாக தான் இந்த கொழுப்புற பேய் உருவாகுது. இப்போ அந்த பேய் ஓட்டுற பொண்ணு அவர்கிட்ட சொல்லி புரிய வைக்கலான்னு பார்க்குறதுக்குள்ளே அந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சி கண்ணெல்லாம் ரெட்டாக மாறுது. பேய் கடுப்பாய் கத்துது. உடனே சுற்றி இருந்த லைட் எல்லாம் உடஞ்சி தருது. இப்போ அந்த பேய் இந்த பொண்ணுக்கிட்ட இது உங்களுக்கு தேவையில்லாதுன்னு சொல்லி இங்கேருந்து ஓடி போன்னு கத்துது. ஆனால் அந்த பொண்ணு இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன்னு கீழே இருந்த ஒரு கண்ணாடி துண்டை எடுத்து அவள் விரலை வெட்டி அதை அந்த பொண்ணு முன்னாடி காமிச்சதும் அந்த பொண்ணு மயங்கி விழுந்துடுறா. உடனே உடம்புல இருந்த அந்த பேய் அவளை விட்டு வெளியே வந்துடுது. இப்போ அந்த பேய் உன்னை என்ன பண்ணுற பாருன்னு இவளை அடிக்க வர அப்போ சடனாக அங்கே ஒரு பையன் வந்து அந்த பேயை அடித்து போட்டுடுறான். ஆனால் அந்த பேய் இன்னும் சாகலை. உடனே கீழே இருந்த டம்பிள்ஸ் எடுத்து அந்த வெயிட் மிஷின் மேலே போட்டுடுறான். அந்த மிஷின் உடஞ்சி அடுத்த செகண்ட் அந்த கொழுப்புற பேயும் அழிஞ்சு போயிடுது.